ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் உடைய புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நீர் எங்களை சிநேகிக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்த ஆண்டவர் யோபுவின் வீட்டை காலைதோறும் விசாரித்து அவன் தேவைகளை அறிந்து அவனுக்கு பதில் கொடுத்து அவன் பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் இப்பொழுதும் அதிகாலையிலே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பா என்ற வார்த்தையின்படியே நீர் நடத்துகிறீர், இம்மற்றும் நடத்துகிறீர். நீர் தாங்குகிறீர், ஏந்துகிறீர், தப்பு வைக்கிறீர், சுமக்கிறீர். எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணத்தில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கிறது. எங்கள் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், அவருடைய உடல் நலம், அவருடைய எதிர்காலத்தோடு கூட நம்முடைய கிருபையின் கரம் இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க நீ செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஒருவரும் அழிந்து போகாமல் இருக்க செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் மண்ணுக்குள் போகாதபடி கிருபை செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்ற பாடலை பாடலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம்,
தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கைகளை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கைகளையும் எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்திருந்து ஒத்தாசை வரும். மோசே உயர்த்தினான், ஜெயம் பெற்றுக் கொண்டான். கோலை உயர்த்தினான், செங்கடு ரெண்டாய் பிளந்தது. கோலை உயர்த்தினான், தண்ணீர் சிவப்பாய் மாறிற்று. காரில் சூழ்ந்தது, வெளிச்சம் உண்டாயிற்று. அது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற வேத வசனத்தின்படியே உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கையை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நோய்கள் குணமாகட்டும். சந்திக்கப்படாத, கத்தரை ஏற்றுக்கொள்ளாத, கத்தருடைய பயம் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் மேல ஒரு பயமும் பயபக்தியும் வரட்டும். திருமண தடைகள் மாறட்டும், வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கட்டும், தேர்விலே தேர்ச்சி பெறட்டும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு போகட்டும். ஆண்டவரே, பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர், பிரசவத்தை தடுப்பேன் என்று சொன்னவர். தேவன் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும். கடனுக்கு வானத்தின் வாசலை திறங்க ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் நிரப்பப்படும். எங்கள் நிலை, மோசமான நிலை உமக்கு தெரியும். மோசமான பொருளாதார சூழல் உமக்கு தெரியும். மன அழுத்தங்கள் உமக்கு தெரியும். வேதனைகள் தெரியும். ஜுரம் தெரியும். தொண்டை வலி தெரியும். கழுத்து வலி தெரியும். முதுகு வலி தெரியும். கால்கள் வலி தெரியும். ஏனென்றால் எங்கள் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்காக கண்ணீர் விட்டவர், பெருமூச்சு விட்டவர், வேதனைப்பட்டவர், கோபப்பட்டவர். நீர் எங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது இறங்கி வந்து எழுந்தருளும். எங்களுக்காக உதவி செய்யும். நாங்கள் விரும்புவதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யும். ஊழியத்திலே இப்படி தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். இந்த காலை ஜெபத்திலே நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். இதற்கு தடையா எதுவும் வந்தாலும், யார் வந்தாலும் அந்த தடையை நீக்கியல். அநேக ஆயிரங்கள் பார்க்கும்படி கிருபை தாரும். அநேக ஆயிரங்களுக்கு இந்த விதை விதைக்கப்படும்படியா கத்தர் அழுத்தாரும். 120 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து மோசே வாழ்ந்தது போல, ஆபிரகாம் வாழ்ந்தது போல, ஈனோக்கு வாழ்ந்தது போல, காலை வாழ்ந்தது போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். திருமணத்துக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். அனைவருடைய தோல் வியாதிகள் மறைகிறதை பார்க்கிறேன். அனைவருடைய கால் வெடிப்புகள் மாறுகிறதை பார்க்கிறேன். அநேகர் 2ஆம் பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்க. கத்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். போன் ஃப்ராக்சர் எல்லாம் குணமாகிறதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடை கொடுப்பேன். அது இப்பொழுதே கத்தர் கொடுப்பீராக. எல்லார் பார்வையிலும் எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி. எங்களை துக்கப்படுத்த நினைக்கிறவர்கள் மத்தியில நான் உயர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 5. நேற்று 4 பார்த்தோம், இன்னைக்கு 5 பார்க்கலாம். 5ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் வார்த்தைக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். கவனிங்க,
நல்லா கவனிங்க. முதல் வசனமே அந்த தலைப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வர்ஷிப் காலை பிரேயர் இது. இது டைட்டில் அதுதான். ஆராதனை காலை ஜெபம். பாட்டு பாடி வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். இதுதான் 5ஆம் சங்கீதத்தின் தலைப்பு. எத்தனை பேர் அந்த மாதிரி பாட்டு பாடி ஆராதனை செய்து வேதத்தை தியானித்து நாம் ஜெபிக்கிறோம்? யோசித்து பாருங்கள்ல. 5ஆம் சங்கீதத்திலே அப்படி ஒரு பாடலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? ஏன் பாடணும்? ஏன் எழுந்திருக்கணும்? ஏன் தியானிக்கணும்? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்முடைய துன்பங்கள் அநேகமா இருக்கிறது, உபத்திரவங்கள் அநேகம், பிசாசின் கிரியைகள் ஏராளம், வேதனைகள் எக்கச்சக்கம், துன்பங்கள் கொடுமையா இருக்கு. நம் தலை மேலே சத்துருக்கள் ஏறி போறாங்க. கடன் சுமை பாரம் தாங்க முடியல. பிள்ளைகள் பற்றிய பாரம் நெஞ்சு அடைக்குது. பிள்ளைகள் செட்டில் ஆகல, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, உயர்வு வரல, பாஸ் பண்ணல. பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள். பெற்றோர் எடுத்துக்கொண்டா அவருடைய வியாதி, பலவீனம், நோய்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள். அதனால நம்ம ஜெபம் பண்ணாதான் ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர சும்மா இருந்தா ஒன்றும் கிடைக்காது. இதுதான் பேசிக்கா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். 2ஆம் வசனம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். எத்தனை பேர் அந்த ஜெபத்தை தொடங்கின நாட்களில் குறைஞ்சது 40-50 பேராவது அதிகாலையில், குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் வித்தியாசம். ஏன்னா நான் லைவ்ல போகும் பொழுது அல்லது சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது அநேகர் வருவாங்க. ரொம்ப ஆரம்பத்தில் ஆர்வமாக அதிகாலை எழுந்திருப்பாங்க. பெரம்பூரில் இருக்கும் பொழுது 150 பேருக்கு மேலே அதிகாலையில் இருப்பாங்க. அங்கே என்னார்மஸ் பீப்புள் ஜெப ஆர்வத்தோடு இருப்பாங்க. அண்ணா நகர் வந்த பொழுதும் அப்படியே தான். நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணுவேன். அதிகாலையில் மக்கள் தேடுவாங்க. நான் ஆவடியில் இருக்கும் பொழுதும் சரி, மந்தவெளியில் இருக்கும்போதும் சரி. இப்போ தான் அரை மணி நேரம், 20 நிமிஷம், 30 நிமிஷம்லாம், ஆவடியிலாம் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். காலையில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஏன் 1 மணி நேரம்னா, ஆண்டவர் சொன்ன கடைசி விருப்பம், ஆசை. ஒருத்தர் சாகத்துக்கு முன்னாடி ஒரு ஆசை சொல்லுவாங்களே, என்ன ஆசை? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. அதனால 24 மணி நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது 1 மணி நேரமாவது ஆண்டுடைய பாதத்துல அல்லது ஆண்டுடைய வசனத்தை அல்லது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுருவேன், பார்த்துருவேன், ஜெபம் பண்ணிருவேன், எப்படியாவது செய்திருவேன். அது 1 மணி நேரமாவது கான்ஸ்டன்டா இருக்கும். அது பிரிஞ்சிருக்கலாம், 5 நிமிஷமோ, ஒருவேளை 3 நிமிஷம், 2 நிமிஷம், 5, 7 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஜாப். ஆனால் நமக்கு அதிகாலை நேரம் ரொம்ப ஆண்டவர் கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஹட்சன் டெய்லர் போன்றவர்கள், மார்ட்டின் லூதர் போன்றவர்கள்லாம் 4 மணிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு சில ஊழியக்காரர்கள் 12 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அந்த நடுநிசையில் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேசத்தை அசைத்தார். அதிகாலை ஜெபம் பண்ணவங்கெல்லாம், நீங்க அதிகாலை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்கெல்லாம் தேசத்தை அசைத்தார்கள். அதாவது போகக்கூடாத இடங்களில், ஜப்பான், சைனா, அந்த மாதிரி இடங்கள்ல, இந்தியா போன்ற இடங்களில் அவங்களாம் மிஷினரிகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய அதிகாலை ஜெபம் தான். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் இதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி என் ஊழியத்தில் எது இருக்கோ இல்லையோ அதிகாலை ஜெபம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். யார் வர்றாங்களோ இல்லையோ அதிகாலையில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம் ஜனங்களை ஊக்குவிக்க வேண்டும்.
என்பதனாலதான் இந்த லைவ் இந்த ப்ரோக்ராம் 5:30 அப்படின்னு ஆரம்பிச்சு, நான் ஊர்ல இல்லைன்னா கூட எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றதுக்காவது முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். ஒரு நாளும் அதை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா கடந்த வருஷம் முழுசும் 365 நாட்களும் ஆண்டவர் இந்த அதிகாலை ஜெபத்தை ஒரு சண்டே, 2 சண்டே, 3 சண்டே மாத்திரம் இருக்காம இருக்கும். மற்ற எல்லா நாட்களிலும் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். இங்க பாருங்க, ஆயத்தமாகி காத்திருப்பேனா? அது ரொம்ப கஷ்டம் தான் இல்ல? எனக்கு தெரியும், ஒரு சிலரை நான் என் சர்ச்சில் பார்த்துருக்கேன். ஒரு பெரியவர், பேரை சொல்ல விரும்பல, குளிச்சுட்டு தான் வருவார். இன்னொருத்தர் அவங்க குளிச்சுட்டு, ஒரு அம்மா குளிச்சுட்டு தான் வருவாங்க. காலையில் அத்தனை மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு அவங்க நல்லா குளிச்சுட்டு ஒரு புதிய ஆடையை போட்டுக்கிட்டு ஜெபத்துல வந்து உட்காருவாங்க. அதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துறார். உங்களுக்கு இப்ப தெரியாது. அவர் கனப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதும், உங்க ஜீவனை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதும், உங்க வீட்டுல நன்மை பிறக்கிறதுக்கும் அதெல்லாம் தான் காரணம். அதை நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. இந்த 3 வசனம் எதை குறிக்குதுன்னா, சிம்பிளா சொல்லப்போனா அதிகாலை ஜெபத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மார்க்கு 1:35 இயேசு அதிகாலை இருட்டோட, கவனிங்க, அதிகாலை ஃபர்ஸ்ட் இருட்டோட எழுந்து, அப்படிலாம் கூட இன்னும் கூட சொல்லலாம். அதிகாலை எழுந்து இருட்டோட புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணார். முதல்ல என்ன பண்ணோம்னா இருட்டோடு எழுந்திருக்கு. இப்பெல்லாம் கொஞ்சம் பொழுது விடிஞ்சே எழுந்துக்கலாம். ஏன் இருட்டோட எழுந்திருக்கணும்? ஏன் ஆண்டவருக்கு ஏன் அந்த 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 நேரம்? சர்வ வல்லவருக்கு நீங்க ஆதிக்கு போங்க, ஆதியில போங்க. ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேலை அப்படின்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப ஏர்லி இந்த மார்னிங் தான், ரொம்ப சில் ப்ரீஸ், அந்த டார்க்னஸ்ல அப்படியே டான் ஆகிற நேரம், அப்படியே ஒரு மாதிரி இருளும் வெளிச்சமும் இருக்கிற நேரம் வந்து உறவாடினார். அதாமே, எவாளே, மகளே மகளே எப்படி இருக்கிற? யோபுவின் காலத்துல, முதல் சரிதை எழுதின காலத்துல யோபுவை வீட்டை அதிகாலையிலே விசாரிக்க வந்தாராம். அப்படின்னா என்ன? ஒருத்தர் விசாரிக்க வர்றாருன்னா அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். அவனும் எழுந்திருக்கணும் இல்ல? அவன் ஏன்னா அவன் டெய்லி அதிகாலையில எழுந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு அவன் பலி செலுத்துவான். அதுவும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டுக்கும் போவான். நான் நினைக்கிறேன், அது எனக்கு சரியா சொல்ல தெரியலனாலும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு பிள்ளை வீட்டுக்கும் போய் அந்த பிள்ளையின் குடும்பத்திற்காக ஒரு சர்வாங்க தகன பலியிட்டு, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்கு அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்தி மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளையின் பாதுகாப்புக்காக ஜெபித்து வந்தான். அதனாலதான் ஆண்டவர் யோபுவின் வீட்டையும், வீட்டின் பிள்ளைகளையும், வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களையும், அவனுடைய ஆசிகளையும், அவனுடைய சரீரத்தையும், அவனுடைய ஆவியையும், ஆத்துமத்தையும் கர்த்தர் வேலையடித்தார். அல்லேலூயா. நீங்க அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும். இப்ப ஏன் வேலி பிடுங்கப்பட்டிருக்கு? சாத்தான் ஏன் உள்ள வந்திருக்கிறா? காரணம் ஜெபம் வேலி, ஜெப வேலி நம்ம வீட்டுக்குள்ள இல்ல. அதிகாலை ஜெப வேலி இல்ல. அந்த எலிசா சொன்னால, என்ன சுற்றிலும் பாருப்பா, நம்மை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு கூட தேவதூதர்கள் நிற்பதை பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அதிகாலையில நாம ஆயத்தமாகி ஆண்டோடைய பாதத்துல வரலன்னு அர்த்தம். தயவு செய்து இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. நீங்க
இயேசு இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் போனார். ஏன்னா அந்த டைம் தான் ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரம். நான் நினைக்கிறேன், மற்ற எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற வேளையில நாம விழித்து ஆண்டவரோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எளிதா நம்ம ஜெபத்திற்கு பதில் அல்லது நம்ம ஜெபங்கள் எளிதா கேட்கப்படும். இப்போ சிக்னல் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னல் ஜாம். பலர் பேசுறாங்க ஒரு இடத்துல, அப்ப ஜாம் ஆயிடும், யாருக்குமே கிடைக்காது. ஆனா யாரும் பேசாத நேரத்துல நாம டெலிஃபோன் பண்ணா ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் பேசலாம். அதுதான் அந்த அதிகாலை ஜெபம், அதிகாலை நேரம். அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். நான் நேற்று சொன்னேன், நேற்று முன்தினமும் சொன்னேன், நைட்டெல்லாம் போராடினான் யாக்கோபு. அதிகாலையிலே அவனுக்கு உத்தரவு வந்தது. எரிகோ பிடிக்கும் முன்பு அதிகாலையிலே எழுந்து அந்த கோட்டையை சுற்றி வந்தார்கள். அதிகாலை மிக பவர்ஃபுல். ஒரு எரிகோ மதிர்ச்சுவது இடியும்னா அதிகாலை ஜெபம் ஸ்தோத்திரமும் அவசியம். ஒரு நாள் அலாரம் வச்சிருங்க போதும், அடுத்த நாள்லாம் ஆண்டவர் எழுப்புவார், எழுப்பி உங்களை செபிக்க வைப்பார். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அது திரும்ப திரும்ப வருகிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் அதிகாலையிலே வனாந்தரமான இடத்துல ஜெபம் பண்ண அவர் போயிருந்த பொழுது இவங்க சீஷர்கள் கடலின் நடுவே நின்று கப்பல்ல இருக்கிறாங்க, போட்ல அலைகளினால் அளவுப்பட்டாங்க. அவங்களால ஒரு அடி கூட எடுத்து நகர வைக்க முடியவில்லை. தண்ணீர் உள்ள வருது, அமிழ்ந்து போகத்தக்கதாக அல்லது மரித்து போகத்தக்கதாக, இவந்தோ அவங்க மீனவர்களா இருந்தாலும் மிடில் ஆஃப் த சீல நடக்குது. அப்போ என் ஆண்டவர் அதிகாலையில அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் கண் முன்னாலே ஒரு படம் வருது. அது என்ன படம் சொல்லுங்க? தாம் பிள்ளைகள் சீஷர்கள் மரண பள்ளத்தில் இருக்கிறாங்க, மரண அலையில இருக்கிறாங்க, மரண இருளில் இருக்கிறாங்க, அமிழ்ந்து போக போறாங்க, கொஞ்சம் வினாடிக்குள்ள அங்க போய் சேரணும். அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கு நான் சொன்னேன்ல உங்களுக்கு, வேகமா அதிகாலையில இருட்டோட எழுந்து அவர் தரையினும் பார்க்கல, கடலனும் பார்க்கல, ஆழனும் பார்க்கல, அதன் மேல நடந்து போனார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களிடத்துல அவர் நடந்து வரணும்னா, கடந்து வரணும்னா, எழுந்து வரணும்னா அதிகாலையில நம்ம நேரப்பட ஆயத்தமாய் அப்படி சமூகத்துல நாம் நிற்க வேண்டும். அதை நீங்க விட்டுறாதீங்க. நான் நிறைய விஷயங்கள் அதிகாலை ஜெபத்தை பத்தி என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்தது காரணமே அதிகாலையின் ஜெபம் தான். தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. அதிகாலையில ஆண்டவரை தேடுவேன், அவருடைய திருமுகத்தை தேடுவேன். முதலாவது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிற நபர் இயேசுவாக, கர்த்தராக இருக்க வேண்டும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிற முகம் கர்த்தராக இருக்கணும். அதுதான் வேத வசனம். அவருடைய வசனத்தை முதல் கேட்கிறது அவருடைய வசனமாக இருக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் அல்ல, வீட்டு கிச்சன் அடி அல்ல, வாக்கிங் அல்ல, எக்ஸசைஸ் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள், எவ்வளெல்லாம் கொடுக்கப்படும். முழங்கால் நில்லுங்க. நீங்க யார் முன்னாடி மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவரை தேடுங்க. முதலாவது நீ யாரிடத்துல போய் தேடி கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இராது.
ஆண்டவர் அதனதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியா யாவற்றையும் செய்து அவர் முடிப்பார். முடியும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அதிகாலையில இருட்டோட மகதலேனா மரியாள் அவரிடத்துல வந்த பொழுது அவர் அங்கதான் இருந்தார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். எப்ப தெரியுமா? ஏர்லி மார்னிங். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, காலையில ஏமா அழுகுற? அந்தம்மா சொல்லியிருப்பாங்க, எனக்கு யாரும் இல்லைப்பா, இயேசுசாமி தான் இருந்தாரு, அவரும் இப்ப இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ல, நான் எப்போது இருக்கிறேம்மா, ஏதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், உன் பிள்ளையை கையில் எடுத்துக்கொண்டு போ என்று ஆகாரை சொன்னது போல, அன்னாளின் கண்ணீரை கண்டது போல, நீங்க அதிகாலை நீங்க நிறைய இடங்களில நீங்க பார்க்கலாம். எனக்கு நேரம் கிடைச்சா உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு கூட்டமாவது தயவு செய்து, நான் 5:30 மணிக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டிலேடு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 4 மணிக்கு 2:45 தான் 4ஆம் ஜாபம். 2:45 4ஆம் ஜாபம். எத்தனை மணிக்கு? 2:45 இருந்து 4ஆம் ஜாபம் 3:45 வரைக்கும். அதுதான் ஐடியல் 4th hour. இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வருகிற நேரம் அது. களைகள் விதைக்கப்பட்டு அதை பிடுங்கி எடுக்கிற நேரம் அது. பிசாசை விரட்டுகிற நேரம், நோய்களை குணமாக்குற நேரம் 2:45 இருந்து 3:45. சில நேரங்களில் நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். நான் உங்களுடைய வசதிக்காக, என்னுடைய வசதிக்காக, ஏன்னா நம்ம இரவு தூக்கம் முழுவதும் ஒரு 6 மணி நேரம் தூக்கம் கெட்டு போகும் என்பதற்காகவே சரி நம்ம ஒரு 10, 12 மணிக்கு 11 மணிக்கு படுத்தோம்னா 5 மணிக்கு எழுந்தா ஒரு 6 மணி நேரம் நிம்மதியாக தூங்கிட்டு எழும்பி ஆண்டவரத்தில் சமூகத்தில் வரணும் என்பதற்காகவே 5:30க்கு நான் வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போனா 5:30க்கும் பார்க்க ஆள் இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இது கட்டாயம் அல்ல. ஆனா உண்மையாகவே இதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்டாயம் அற்புதம் நடக்கும், தோல்வியே இருக்காது. யாரையும் கட்டாயப்படுத்தி ஐயோ ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்லி கொண்டு இருந்தாலும் அவருடைய விருப்பம், அவருடைய உடல் அதுக்கேற்பதான் நடந்துக்கும். ஆனாலும் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு ஏழியா தூங்கி காலையில எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா ஒரு வேதனை உங்களை தொடாது, ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வராது. அப்படி வந்தாலும் அது பனி போல போயிடும். கர்த்தர் அதை செய்வார். இங்க பாருங்க, கடைசியில அந்த முடிக்கிறேன் நானு. உம்மை 11ஆம் வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அதிகாலை எழும்புறவங்க என்னாலும் கம்பீரிப்பார்கள். இந்த சந்தோஷம் நம்ம விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல, வருஷம் கணக்காச்சு. சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஒருவேளை கொஞ்சம் சந்தோஷம் வருதான்னு பார்க்கலாம். நீ அவர்களை காப்பாற்றுவீர். பாருங்க, அதிகாலை ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எந்த ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், நாச மோசங்களிலிருந்தும், சாபங்களிலிருந்தும், பிசாசிலிருந்தும் அவர் காப்பாற்றுவார். நம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையிலே களி கூறுவார்களாக. கர்த்தாவே அது ஒன்று சந்தோஷம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தாலே அவனை சூழ்ந்து கொள்வேன். ஆமென். வாட் இஸ் காருண்யம்? சோமல்லாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையிலே தேடுகிற உணர்வை எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நாங்கள் ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். 1, 2, 3 நாட்கள். நான் சொல்றேன், நீங்க 3 நாட்கள் கஷ்டப்படுங்க போதும். அதனுடைய பலனை ஆரம்பிப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்துருவோம். அதுக்கப்புறம் உங்களால விடவே முடியாது. அதிகாலை ஜெபத்தை நீங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டீங்க.
ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செபித்து நாம நீதிமான்களாக்கப்படுவோம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கட்டும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கட்டும். அவரை நம்மை காப்பாற்றுகிற தேவன், யோபுவின் குடும்பத்தை காப்பாற்றினது போல நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஆழியில இருக்கிற இறங்குகிற உப்பா இருக்கிற எம்மாய் அதிகாலை ஜெபம் நம்மை காப்பாற்றும். அந்த நாள் முழுவதும் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும். அந்த நாள் முழுவதும் இருதயம் சீராக இருக்கும். அந்த நாள் முழுவதும் சிந்தை சீராக இருக்கும். அந்த நாள் முழுவதும் எந்த விபத்து நாச மோசங்களும் வராது, தோல்வி வராது. ஜெயம் எடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த அதிகாலை ஜெபத்தை இந்த நாளுக்குரியதாவது ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஏர்லி மார்னிங் ப்ரேயரை பண்ணணும். ஒருவேளை நம்மோடு சேர்ந்து பண்ணால் டைம் உங்களுக்கு போகிறதே தெரியாது. நம்ம 1/2 மணி நேரம் செய்து முடிச்சிடலாம். நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் சோர்வு இருக்கும். பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா வந்துடலாம். என்னோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் 1/2 மணி நேரம் சாலிடாக பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.